2 நண்பர்களும் பழுத்த பழமும். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் கண்ணில்லாதவன், மற்றொருவன் கால்கள் நடக்க முடியாதவன். ஒருநாள் அவர்கள் ஒரு தோட்டம் வழியாகச் சென்றபோது, உயரத்தில் ஒரு மரத்தில் மிகவும் பழுத்த, சுவையான மாம்பழம் இருப்பதைக் கண்டார்கள். கால்கள் நடக்க முடியாதவன் சொன்னான், என்னால் அந்த பழத்தை பார்க்க முடிகிறது, ஆனால் மரத்தின் அருகில் சென்று அதை பறிக்க முடியாது. கண்ணில்லாதவன் சொன்னான், என்னால் நடக்க முடியும், ஆனால் அந்த பழம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. இருவரும் சிறிது நேரம் யோசித்தார்கள். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். கண்ணில்லாதவன் தன் தோளில் கால்கள் நடக்க முடியாதவனை தூக்கிக் கொண்டான். மேலே அமர்ந்திருந்த நண்பன் வழி சொல்ல, கண்ணில்லாதவன் மரத்தின் அடியில் சென்று நின்றான். தோளில் இருந்த நண்பன் பழத்தை பறித்தான். இருவரும் அந்த பழத்தை சமமாக பகிர்ந்து உண்டார்கள். கதையின் நீதி: ஒற்றுமையே பலம். ஒருவரின் குறையை மற்றவரின் நிறைவைக் கொண்டு ஈடுகட்டினால் எதையும் சாதிக்கலாம். நாம் தனியாகச் செய்வதை விட மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும்போது கடினமான காரியங்களும் எளிதாகும். ஒருவரிடம் இல்லாத திறமை மற்றவரிடம் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படுவதே புத்திசாலித்தனம்.